வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம தேடி போகிறது குளிர்பானமாக தான் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இனிப்பு, புளிப்பு, காரம், உப்புன்ட்டு எல்லாமே கலந்த ஒரு பஞ்சிங்கான ஒரு சர்பத்துங்க. ஒரு 10 மினிட்ஸே இதுக்கு அதிகம் தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்கு, அதாவது ஒரு கிளாஸ் சர்பத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸே கரெக்டான அளவாக இருக்கும். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதை மூழ்கிறத காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி இதை சோக் பண்ண விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஊறி ஒரு ஜெல்லி ஃபார்மேஷனுக்கு வந்துடும். சர்பத் பேரே குலுக்கி சர்பத் இல்லையா? அப்போ நம்ம நல்லா குலுக்க வேண்டியது இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஏர் டைட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு டப்பாவோ எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு லெமன் ஃபுல்லாக தேவைப்படும். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 4 பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இதில் வந்துட்டு பாதி மூடி லெமனை நான் கட் பண்ணலை. பாதி மூடியில் இருக்கிறத மட்டும் நான் 2 கட் போட்டிருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்க பெரிய பகுதியை நம்ம உள்ளே போட்டுடலாம். இந்த மெல்லிசான பகுதியை நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இந்த மந்தமான பகுதியையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 1/2 மூடி லெமன் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி சாறு புழிஞ்சிக்கலாம். இந்த சர்பத்துக்கு நல்லா பழுத்த எல்லோயிஷான அந்த எலுமிச்சம்பழத்தை காட்டிலும் இந்த மாணிக்க பழுக்கிற ஸ்டேஜில் இருக்க அந்த க்ரீன் கலர் கலந்த எலுமிச்சம்பழம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்த முக்கியமானது, இதில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு பிக் பிஞ்ச் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை ஹெல்த்தியாக இல்லையேன்னு நினச்சிங்கன்னா தேன் கூட சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் நல்லா ஜெல்லி ஆட்டம் ஆயிடுச்சு பாருங்கள். இது ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதுவே போதுமானது. இனி இதில் இந்த சர்பத்துக்கு ரிச்னஸ் கொடுக்கக்கூடிய பச்சை மிளகாய் இந்த மணிக்கு நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது காரமெல்லாம் இருக்காதுங்க. அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் மட்டும் லைட்டாக இருக்கும். இந்த சர்பத்துக்கு ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கக்கூடியதே இந்த பச்சை மிளகாய் தான். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலைகள் இதை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக சில்லுன்னு இருக்கணுன்றதுனால நிறைய ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதில் 3/4 நிரம்புற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம குலுக்க போகிறோம் இல்லையா? இனி நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த மணிக்கு நல்லா நுர வரணும். இது வரைக்கும் நல்லா குலுக்கிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுற கிளாஸில் மாற்றிக்கோங்க. இப்போ டெக்கரேஷனுக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை எடுத்து அப்படியே இதில் சொருகிடுங்க. செம்ம அழகாக இருக்குல்ல? அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரளா குலுக்கி சர்பத் ரொம்ப சீக்கிரமாகவேவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் boomas feathers சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்ல ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் கனெக்டடாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.